கேள்வியை கவனிங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா. அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா 1000 விளக்கு பகுதியில். அடுத்து, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் ஆனி பெசன்ட். அடுத்து, கீழ்காண்பவர்களில் சுயராஜ்யவாதி யார் அப்படின்னா எஸ் சத்யமூர்த்தி அவர்கள். அடுத்த கேள்வி, சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் அப்படின்னா டி பிரகாசம் அவர்கள். அடுத்த கேள்வி, இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா மதுரையில். அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னா டி முத்துசாமி அவர்கள் 1877 பண்ணியிருப்பாங்க. அடுத்து, டேஷ் என்னும் ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மாச்சாரி தொடங்கினார் அப்படின்னா பாரத மாதா. அடுத்து, சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள். அடுத்து, டேஷ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் ஆவார் அப்படின்னா யாகூப் ஹாசன். அடுத்த கேள்வி, 1932 ஜனவரி 26 டேஷ் புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னா பாஷ்யம் அவர்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், டி முத்துசாமி 1877 நீதிபதி ஆனதுக்கு அப்புறம் தான் ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது 1877